ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். தொடர்ந்து மலையாள திரையுலகிலிருந்தும் மலையாள நண்பர்களிடமிருந்தும் இந்த தளத்துக்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மிக முக்கியமாக ட்விட்டரில் இருக்கும் நண்பர் ஜென்சிக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நம்ம ஒரு படம், மலையாள படம் குறித்து நம்ம எந்த தகவல்கள் போட்டாலும் அதை மிக வெகு விரைவாக அதை மலையாள மக்களிடம் எடுத்துக்கொண்டு சேர்க்கும் அந்த வேகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் வெகு நாட்களுக்கு பிறகு எஸ்ரா அந்த படம் பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம இந்த படத்தெல்லாம் பார்க்க சொல்லி திரும்பவும் ஏதாவது ஒரு அழைப்புகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த படம் நான் பார்க்கணும் முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இந்த எபிசோடில் இந்த எபிசோடில் அபி மலையாள திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். ஸோ நம்மளை பொறுத்தவரையிலையும் இந்த ஷார்ட் ரிவ்யூலாம் வேண்டாம். மலையாள திரையுலகை பொறுத்தவரையிலும் நம்ம எது பேசினாலும் அதை ரசித்து கொண்டாட நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அபி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை விரிவாக பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஸ்பெஷல் சைல்டு படம் அப்படின்றத ட்ரைலர் பார்க்கும்பொழுது அதில் வினித் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஏன்னா இந்த கதாபாத்திரம் என்பது கரணம் தப்பினால் மரணம், மதில் மேல் பூனை மாதிரி கொஞ்சம் பேசுகிறனாலும் அது கொஞ்சம் ஓவர் டூவாக போயிடும். சில படங்கள் நம்ம இங்கே தமிழில் கார்த்திக்லாம் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் போனாலும் கொஞ்சம் ஓவராக போய்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த படம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனுபவத்தை எனக்கு இந்த திரைப்படம் கொடுத்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. கொஞ்சம் தொய்வுகள் இருந்தாலும் கூட, கொஞ்சம் நாடகத்தனம் இருந்தாலும் கூட இந்த திரைப்படம் ஒரு ஃபீல் குட்டான மூவின்றதை முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் படம் பார்க்காதவர்கள் தயவு செய்து படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.75 ரேட்டிங். ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்து வந்துங்க. ஏன்னா விரிவான விமர்சனத்துக்கு போகும்பொழுது பல காட்சிகளை ரசித்து பேசும்பொழுது உங்களுக்கு அந்த காட்சிகள் முன்னுமே தெரியற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து படம் பார்க்காதவங்க பார்த்து வந்துங்க. ஃபீல் குட் மூவியை உணர வேண்டும் என்றால் இந்த படம் அவசியம் பார்க்கலாம். உங்களை ஏமாற்றாது. ஒன்று. ஸோ அபி திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவன் பறக்கணுன்றது தான் அவனுடைய வாழ்க்கை, கனவு, எல்லாமே, காதல் இதழ் எல்லாமே அதுதான். ஒரு பொம்பளை கூட்டு நிர்வாணமாக நிறுத்தினா கூட அது மீது அவனுக்கு காதல் கிடையாது. பறக்கணுன்றது அவனுடைய காதல், கனவு எல்லாமே டோட்டலாக. ஸோ அப்பேற்பட்டவன் தன் வாழ்க்கையில் பறந்தானா அப்படின்றது தான் அந்த ஒற்றை லைன். இந்த ஒற்றை லைன் என்னென்னா இதுதான் படத்தோட ஹோல் இதுதான். ஸோ அதில் அந்த அபி தான் வினித் ஸ்ரீனிவாசன். இதில் எனக்கு என்னென்னா, அந்த சின்ன வயசில் இது ஃபாரஸ்ட் கேம்ப் அந்த மாதிரி படங்களை நினைவுபடுத்தினாலும் கூட அந்த நெகிழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு இவர்கள் வேறு ஒரு காலத்தில் நம்புகிற மாதிரி கதை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இயக்குனர் ஸ்ரீகாந்த் முரளிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் பொக்கேவும். ரைட், ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஆர்டராக போயிடலாம். ஃபஸ்ட்டு வினித் ஸ்ரீனிவாசன் முன்னாடியே சொன்ன மாதிரி கரணம் தப்பினால் மரணம், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் தீர்ந்தது கதை. அப்படி இருக்கும்பொழுது சின்ன சின்ன மேனேஜங்களை மட்டும் உள்வாங்கிக்கிட்டு அதை எல்லை மீறாமல் ரசிக்கிற அளவுக்கு பண்ணதில் வினித் ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு அந்த காரை ரிப்பேர் பண்ணுறதாக இருக்கட்டும், அதன் பிறகு அந்த ஜிகே கிட்ட நட்புறவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார என்ட்ரா ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக காதல் காட்சிகளில் கூட ரொம்ப அற்புதமாக அவர் நடிச்சிருக்காரு. ஸோ வினித் ஸ்ரீனிவாசன் தான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலம். அது மிக சிறப்பாகவே செய்திருக்கின்றார். ரெண்டாவது, மரீனா மைக்கேல், அனுமோலா அவங்க நடிச்சிருக்காங்க. பெரிய அழகெல்லாம் இல்லை. இங்கிலீஷ் படத்தில் ஒரு ஃபிகர் ரொம்ப நல்லாவே இருக்காமல் இருக்கும். ஆனால் 3வது ரீல் 4வது ரீல் அந்த ஃபிகரை நமக்கு பிடிச்சிடும். அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த முகம் குறித்தான பேச்சு இல்லை, அவங்க சுமாராக தான் இருக்காங்க. ஆனால் அந்த பாத்திர படைப்பில் அந்த பாத்திரம் அபியை நேசிக்கிற வகையில் அந்த பெண்ணை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்க ஆரம்பிக்கின்றோம். இப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு சைல்டு, அவனுக்கு இப்படி ஒரு கனவுகள் இப்படிலாம் இருக்குது, அவன் இவ்வளோ ஒரு டேலண்ட்டாகவும் இருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்து. ஏன்னா காதல் என்பது ஒரு அழகு சார்ந்த விஷயம் இல்லை, அது மனசு சார்ந்த விஷயம், திறமை சார்ந்த விஷயம். எப்பயுமே பொம்பளைங்க உங்களுக்கு அழகான ரொம்ப அற்புதமான ஆட்களை விரும்புகின்ற பெண்கள் சதவீதம் வெறும் 5% இருப்பாங்க. ஹீஸ் ஹாட் மேன், பக்கா பாடி இன்னும் அப்படி இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப 5% தான். அது அந்த லஸ்ட்டுக்கு அப்புறம் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் மனதளவில், திறமை அளவில் வரக்கூடிய காதல் இருக்குது பார்த்தீங்களா, அது கடைசி வரையும் ட்ராவல் ஆகும். ஸோ அதுதான் இந்த அனுமோல் கேரக்டர், அந்த மரீனா
மரீனா மைக்கேல் கேரக்டர், அந்த அனுமோல் கேரக்டர் வந்து அதை தான் செய்யுது. அவனுடைய திறமை பார்த்து அவன் இவ்வளோ டேலண்டாக இருக்கான், ஆனால் அம்மா கிடையாது, தனியாக வளர்கிற ஒரு பையன் அப்படின்னு பார்த்து அவன் மீது அந்த காதலும் நேசமும் வருகின்றது. அதை படம் நெடுகளும் மிக அழகாக அந்த பொண்ணு வந்து அதை செஞ்சுருப்பாங்க. மிக முக்கியமாக அவனை பார்த்து பரவசமாகி அவனுக்கு வந்து நெத்தியில் அந்த முத்தம் கொடுக்குற அந்த சீன். அதே மாதிரி இந்த பாராட்டு பத்திரமெல்லாம் அவனுக்கு தான், எனக்கு கிடையாது அப்படின்ட்டு அந்த 10,000 ரூபா பணத்தை எடுத்துன்னு போய்ட்டு அவன் பாக்கெட்டில் சொருகிற அந்த அழகு. அதன் பிறகு வந்து பல வருடங்களுக்கு இதே மாதிரி இந்த பையனுக்கும் அந்த ஃபீல் இருக்குது. அவனுக்கு வாழ்க்கையில் 2 லட்சியங்கள், ஒன்று பறப்பது, இன்னொன்று அனுமோலை திருமணம் செய்து கொள்வது. அதை ரொம்ப அழகாக, இதுக்கு மேலே அதை புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. இவன் இவ்வளோ காதலாக இருக்கா, அவன் மேலே காதலாக இருக்கான்றதெல்லாம் வந்து 2 காட்சிகளே சொல்லியிருந்தா எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு இந்த படத்தில் இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த காதல் எனக்கு பிடித்திருக்கின்றது. அவள் மீது அவனுக்கு காதல், அபிக்கு வந்து அவன் மீது, அந்த அனுமோல் மீது காதல். ஒன்றுமே இல்லை, ஃபோன், ஒரே ஒரு ஃபோன், அவளுடைய குரல். இவ்வளோ நேரமும் அமைதியாக இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான், அவன் தான் அது அப்படின்னு அவன் புரிஞ்சிக்கிற அந்த சீன். இந்த படத்தோட பெஸ்ட் சீன் கேட்டால் அந்த சீன் தான் நான் சொல்லுவேன். காதல் என்பது வந்து நீங்கள் வந்து 10 மணி நேரம் பேசுறது போகிறது வரதான் இல்லை, உணர்தல். காதல் என்பது உணர்தல். அந்த உணர்தலை மிக சிறப்பாக, மிக அழகாக அந்த காட்சிகள் மூலமாக ஸ்ரீகாந்த் முரளி வந்து பண்ணியிருக்காரு. அதாவது இவன் ஃபோன் பண்ணுறான், அவளுக்கு 10 நாள் ஆகிடுச்சு, பல வருஷம் ஆகிடுச்சு, குரலை கேட்கணும்னு ஆசை. ஃபோன் பண்ணுறான், அவள் எடுக்கிறான், எடுத்துட்டு பேச்சே வரலன்றப்ப அமைதி காக்கும் பொழுதே அவள் உணர்கிறாள், அபி தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்ட்டு. அபி அப்படின்றான். மிக மிக அற்புதமான ஒரு காட்சி அது. பல வருடங்களுக்கு பிறகு திரும்ப வந்து அவன் வரான், அவளை மீட் பண்ணுறான், பேசுகிறான். அப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்வான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகலை. உடனே அவனுக்கும் ஒரு சந்தோஷம், ரைட் நடக்கல, ரைட் நம்ம அடுத்தது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஜெயித்த பிறகு தான் எதையுமே அனுபவிக்கிறது அப்படின்றத 2 பேருமே ரொம்ப தெளிவாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்தில். ஏன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் நிறையா இருக்குது, அவங்க எப்போ வேணாலும் அனுபவிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு அச்சீவ்மெண்ட் அது இருந்தால் தான் அது ரசிக்க வைக்கும். ஏன்னா அது ஒரு பப்பி லவ் மாதிரி, அது வந்து ஒன்று இன்னொன்று அப்படின்னு போயிட்டே இருக்கும். காதல் வந்து அப்படி தான், அச்சீவ் பண்ணால் தான் அது வந்து ரசிக்க வைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த காதலை நான் கொண்டாடுகின்றேன். அடுத்ததாக நம் கவனம் ஈர்ப்பவர் வந்து அஜு வர்கீஸ். எனக்கு அவர் வந்து ஓம் சாந்தி ஓசான் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அந்த மனுஷனுடைய சேட்டை, அதை விட இந்த நிவின் வரும்பொழுது பைக்கை போட்டுட்டு ஓடுறது, அந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்த படம். நேரம் கிடைக்கும்பொழுது அந்த படத்தை வந்து நம்ம பேசலாம். பட் இந்த படத்துலையும் வந்து கலக்கிறார். அதாவது ஒரு பெண் மீது வந்து ஒரு காதல்ன்றது வந்து காதல் காமத்தை கடந்தும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கூட ஒரு வித போதை. நிறைய பேருக்கு அது சிலருக்கு புரியறதே கிடையாது. அதை வந்து அதை மிக சரியாக உணர்ந்திருக்கிறான் அந்த பொண்ணு. யாருன்னா அந்த அனுமோல். அவனுக்கு வந்து நம்ம மேலே ஒரு இருக்குது, அவன் என்ன தாண்ட மாட்டான். அவனை நம்பி நீங்கள் தாஜ்மஹால் வரலையும் கூட போகலாம். அவனோடு காரில் அவன் மீது பயங்கர காதல் இருக்குது. அஜு வர்கீஸ்க்கு அந்த அனுமோல் மீது மிகப்பெரிய காதல் இருக்குது. அவளுக்கு தான் வந்து சுற்றுறான், அவள் போய் போட்டு கொடுக்குறது எல்லாமே அதுக்கு தான். ஆனால் அந்த 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 எல்லைன்னு இருக்கு இல்லையா, அந்த எல்லையை வந்து ஒரு காலம் வந்து அஜு வர்கீஸ் வந்து மீற வாய்ப்பே கிடையாது. அதை புரிந்தே தான் அவகிட்ட வந்து அவன் வந்து அந்த ஹெல்ப்பெல்லாம் அவன் கேட்பான். கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவன் பிடிக்கும், அவ்வளோதான். ஒரு நாளும் வந்து பின்னாடி போகிறதோ வந்து இல்லை வந்து ஏதோ ஒரு பேசுகிறதோ இல்லை வந்து அசிங்கப்படுத்துறதோ இல்லை வந்து அடையணும்னு நினைக்கிறதோ அவங்ககிட்ட இல்லை. அதனால தான் அவளால் வந்து அந்த இடத்துக்கு வர முடியுது, அவங்ககிட்ட அந்த உதவிகளை கேட்க முடிகின்றது. அது மிக அழகாக காட்சி படைப்பு மூலமாக வச்சுருக்காங்க. அவர் வந்து படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாகவும் அந்த ஃப்ளைட்டு பறக்கும்போது ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த நிகழ்ச்சி மிக அற்புதம். அடுத்ததாக இந்த படத்தின் மீது கவனம் ஈர்ப்பவர் வந்து சூரஜ் வெஞ்சுராமுடு. இவரை பற்றி சொல்லணுன்னா, நம்ம ஆக்ஷன் ஹீரோ பிஜில் வந்து பொண்டாட்டியை தொலைச்ச ஒரு கணவனாக அவர் அப்படி ஒரு குணச்சித்திர ஒரு நடிகர். நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்கிறாரு, நேஷ்னல் அவார்டு கூட வாங்கியிருக்காரு. அவர் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவருடைய குசும்புத்தனமான விஷயங்கள் தான். அதிலே வந்து மெல்லிதான் அந்த இது எது நியூட்ரல் எது மெயின் தெரியல, கையை ஐயோ ஷாக் அடிக்குது, அப்போ அது வந்து நியூட்ரல் கிடையாது, மெயின் அதுதான் நியூட்ரல்னு சொல்கிறான். அந்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே இங்கே வந்து கவனத்தை இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
எனக்கு எல்லாத்த விட இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் வந்து பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீ அவனுக்கு உமா கொடுத்தியா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்றதுமே அப்படியே ஸ்டக்காகி, ஒரு வயசு பொண்ணுக்கிட்ட என்ன கேட்க முடியும்? வயசு பொண்ணுக்கிட்ட வந்து நீ வந்து உமா கொடுத்தியான்னு கேட்டதே தப்பு. அதை விட ஆமான்ட்டு அப்பங்கார வரைக்கும் ஆமான்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? அப்படி ஸ்டக்காகி நிற்கிற அந்த கணமாக இருக்கட்டும், அதே பெண்ணை வந்து கோபமாக வந்து அடிக்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்க முடியாமல் தவிக்கிற அந்த காட்சியாகட்டும், ஒரு தகப்பனுடைய அந்த எல்லையை புரிந்து கொண்டு அவர் நடித்த அந்த விதம் எனக்கு பிடித்திருக்கின்றது. அதை விட செம்ம நக்கல் அதுதான். அந்த படத்தில் பயங்கர நக்கல் அதுதான். என்னென்னா ஒரு நேரம் வந்து பார்பர் ஷாப் போவார், அவன் கூலி கிளாஸ் போட்டுட்ருப்பான். இங்கே அந்த அவன் பேரை சொல்லி, அவன் இங்கே இருக்கிறான், ஐயோ நான் தான் ஸ்டைலுக்காக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. செம்ம நக்கல் அது. அதில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அதில் இருக்கிற சட்டையர் வந்து நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அதனுடைய வேல்யூ தெரியும் உங்களுக்கு. அதன் பிறகு வந்து இது மாதிரி வந்துட்டான்னு தெரிஞ்சதுமே அந்த ட்ரெஸ்ஸோடைய அதை போட்டிருக்கிற இதோடய ஓடி ஆடுறது, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ப்ரொஃபைலர் ஓடுறப்ப அந்த வேட்டி சட்டெல்லாம் பறக்கிறதுன்ட்டு மிக அற்புதமான ஒரு நடிப்பை வழங்கியிருக்கிறார். எந்த இடத்தில் தன் பெண் அந்த காதலையே துறக்கின்றாள், எந்த ஒரு விஷயத்தை எதிரியாக நினைக்கிறோமோ அவன் வந்து இதை செஞ்சால் போதும், எனக்கு வேணாம் வேறு அவனெல்லாம் கல்யாணம் பண்ணி வையின்றப்ப நம்ம சுரஜுக்கான அந்த க்ளோஸ்அப்ஸில் பின்றார் அவர் மனுஷன், அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதன் பிறகு வந்து மனுஷ் சௌத்ரி ஜிகேவா அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் நம்ப முடியாத காட்சிகளாக இருந்தாலும் கூட அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இவ போய் அந்த அனுமோல் போய் அவர் சொல்லி அவர் வந்து அடுத்தது வந்து அவர் வந்து காரை நிறுத்திட்டு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஸ்டைலாக இறங்கி வர்றப்ப அந்த பின்னணி இசை, அந்த பேக் ட்ராப்பு அப்படியே உடம்புலாம் சிலுக்குது. அந்த மாதிரியான ஒரு காட்சி அது. ஸோ ஓவராலாக படத்தை பற்றி நிறைய பேசிட்டேன். பட் மியூசிக் வந்து பிஜிபால், அதன் பிறகு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனில் ஜான்சன்ஸ். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இந்த படத்தின் மீதான அது என்ன சொல்கிறது, எந்தெந்த இடத்துல வந்து இழைக்கணுமோ இழைச்சி பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து சுதீர் சுரேந்திரனுடைய சினிமாட்டோகிராஃபியில் ஃபஸ்ட்டு அந்த தும்பியெல்லாம் பறக்கும் பொழுது அப்படியே கேமரா ட்ராவல் ஆகுறது, அந்த இடிக்கு பேக் ட்ராப்பில் வச்சுக்கிட்டு அவன் வந்து மரத்துலேருந்து இறங்கி உழருது. அவன் பொதுவாக கேரளாக்காரவங்களுக்கு எங்கே கேமரா வச்சாலும் அழகாக தான் இருக்குங்க. ரொம்ப அற்புதமான இடம் உங்களுது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு பெருமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி வச்சாலும் அழகாக இருக்குது. அந்த மாதிரியான இடம் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தை விட எடிட்டிங் வந்து சூரஜ் ES அவரும் வந்து அவருடைய பணியை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். எல்லாவற்றை விட இயக்குனர் ஸ்ரீகாந்த் முரளிக்கு தமிழக ரசிகர்கள் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் ஒரு விஷயத்திற்காக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னென்னா, தமிழர்களை பற்றி மோசமான சித்தரிப்புகள் மலையாள திரையுலகில் உலவுது அப்படின்ட்டு நிறைய படங்களை வந்து குறிப்புகளை வச்சு இங்கே நிறைய கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் சமீப கால படங்களில் தமிழர்களை ஒரு நேச மனப்பான்மையோடு, சகோதர மனப்பான்மையோடு அணுகிறது திரைக்கலைஞர்கள் மத்தியில் வந்து இருக்கிறது, புழங்கி வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது எனக்கு. ஏன்னா அதில் வந்து அந்த குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு போகிற அந்த குரூப்பில் வந்து வினித் ஸ்ரீனிவாசன் சேர்ந்து அவங்களோட ட்ராவல் ஆகி அவங்களோட நட்பாகி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதாவது ஏதாவது ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் சித்தரிக்க அது தப்பு கிடையாது. ஆனால் எல்லா படங்கள்லையும் அந்த மாதிரி இருக்கிறது நிறைய உதாரணங்களோடு நிறைய கட்டுரைகளும் வந்திருக்கிறது. அந்த வகையில் சகோதர மனப்பான்மையோடு இந்த காட்சிகளை அமைத்த விதத்தில் இயக்குனர் ஸ்ரீகாந்த் முரளிக்கு என்னுடைய அன்பும் பேரன்பும் நன்றியும். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், ஓவரால் ஃபீல் குட் மூவி. கொஞ்சம் நாடகத்தனமான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இன்னொன்று இந்த குறிப்பிட்டு சொல்லணும், அவங்க அப்பா கேரக்டர், இந்த அப்பா கேரக்டர் அப்படியே டிரான்ஸ்லேஷன் ஆனது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதற்கான காரணங்கள் வலுவாகவும் இல்லை, அதுதான் உண்மை. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு பார்த்து ரசித்து ருசிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த திரைப்படம் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். என்ன கேட்டால் மைவியூ என்ன கேட்டால் பார்த்து தீர வேண்டிய படம்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் அளித்திருக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 3.75. இது குறித்தான உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. பின்னாடி வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் காண்டாக்ட் எனி டைம். பட் எனக்கு டைம் இருந்தால் நிச்சயமாக அந்த கால் அட்டன் பண்ணுவோம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டைம் இருக்கிறப்ப உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை அது மூலமாகவும் நான் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். தொடர்ந்து மலையாள திரைப்பட உலகம் கொடுத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் சென்னையில் பேலஸோவில் சப்டைட்டிலோட இந்த படம் வந்து ஸ்க்ரீன் ஆகுது. ஸ்க்ரீன் 3ல் பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. ஸோ படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க சென்னையில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது. சப்டைட்டிலோடு எங்கே ஓடுதுன்னு பார்த்து அங்கே போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.
அபி திரைப்படத்துடைய அபி. ஸோ இப்படி ஒரு டேலண்டான ஒரு பையன் ஒரு மாதிரி ஸ்பெஷல் சைல்டாக இருக்கானே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஓகே. ஸோ அதுதான் இந்த மீனா, வாட் இஸ் தட். அதன் பிறகு இந்த படத்தில் கவனம் இருக்கிறவர் வந்து அனு வர்கீஸ். சாரி, அதற்கு பிறகு இந்த திரைப்படத்தில் வந்து கவனம் இருக்கிறவர் வந்து அஜு வர்கீஸ். அஜு வர்கீஸ் வந்து எனக்கு வந்து அந்த ஓஷா ஐயோ தனா நனா தனா நனா 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 தா நனா நனா தனன ந ந தனன ந ந ந தானன. அதன் பிறகு வந்து சுரஜ் வெஞ்சராமுட். சுரஜ் வெஞ்சராமுடா, என்னடா ஒரு பேர், சுரஜ், ஆமாம் சுரஜ் வெஞ்சராமுடா.